வணக்கம் நண்பா, நான் உங்க எம்கே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் 4 ஹைட் நட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ 2.5 இன்ச் இருக்கக்கூடிய இந்த நட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா MK by PITSTOP அப்படிங்கிற நம்ம ஸ்டோரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதை எப்படி கழட்டலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டாப்பர்னு சொல்லிட்டு 2 போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு டாப்பில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 போல்ட் இருக்கும். ஸோ இந்த எல்லா போல்ட்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டெம்பை வந்து ஈஸியாகவே வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டாப்பர் நட்டை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். எல்லா நட்டுமே ரொம்பவே டைட்டாக இருக்கும். உங்ககிட்ட ப்ராப்பராக டூல்ஸ் இருந்தால் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ஸ்டாப்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணாலே போதும். ஃபைனலாக ஃபோர்க்கை கழட்ட முடியலை அப்படின்னா இதில் வச்சே நீங்கள் வந்து ஈஸியாக கழட்டிக்கலாம். அந்த ட்ரிக் என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். அதே மாதிரி கேபிளை பற்றின சந்தேகங்களும் நிறைய பேத்துக்கு இருக்கும். அதையும் நான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத தெளிவாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாமீட்டர் கேபிள் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்க்ரூ டிரைவரை வச்சு அந்த பாயிண்டில் வச்சுட்டு பின்னாடி தள்ளினீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பிரேக் கேபிளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். கேபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஆக்டிவோட கேபிள் செட் ஆகும்னு சொல்லுவாங்க. அதிலே நிறைய மாடல் இருக்குது. நான் கூட வேறு கேபிள் வாங்கி ஏமாந்துட்டேன். அதை எப்படி பார்த்து வாங்குற டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் கேபிளை ரிமூவ் பண்ணிட்டோம். அதில் 2 சின்ன நட் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டயரை ரிமூவ் பண்ணுறது தான் ஒர்க்கு. ஸோ எல்லாமே டைட்டாக இருக்கும். இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக டூல்ஸ் இருந்தால் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயரை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ டயர் நட்டை லூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வண்டியோட பின்னாடி ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சுருங்க. ஏன்னா முன்னாடி வண்டி வராத மாதிரிக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு ஆளை வச்சு பிடிக்க வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி சாஞ்சிரும். பின்னாடி ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சுருங்க டயரை கழட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ ஓவராலாக எல்லாமே லூஸ் பண்ணிட்டேன். வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வெயிட்டை வச்சதுக்கப்புறம் நான் டயரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ராடை வந்து நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேபிள் 2யும் மக்காடுக்கு ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரிங்குள்ளே தான் வந்திருக்கும். அதை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து மக்காடை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விஸ்டரோட மக்காடை ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கிளாம்ப் போட்டு தான் போட்டிருந்தோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 மக்காடு கூட இருக்கக்கூடிய 2 சைடு இருக்கக்கூடிய போல்ட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மக்காடை வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய இந்த நட்டை வந்து நம்ம வந்து இப்போ வந்து கழட்ட போகிறோம். எல்லாமே ரொம்பவே டைட்டாக இருக்குங்க. நீங்கள் ப்ராப்பராக டூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். நார்மல் டூல்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கழட்டவே முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும். ஓகே, ஒரு வழியாக மேலே இருக்க நட்டையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூஸ் பண்ணி எடுத்தாச்சு. கீழே ஸ்டாப்பர் வந்து இந்நேரத்துக்கு நீங்கள் தேவைன்னா டைட் பண்ணிக்கிங்க. ஸ்டாப்பர் அந்த நட்டு வந்து லூஸில் இருக்குது. நீங்கள் இதை கலட்டினோடனே டக்குன்னு ஸ்டெம்பு கீழே வந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டாப்பரை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இந்த நட்டை கழட்டினதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக லூஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். மறந்து போய் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டெம்பு டேரெக்டாக கீழே வந்து விழுந்துடும். இதிலே ஒரு வாஷரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பை நீங்கள் ஈஸியாக கீழே எடுத்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்பை ஒன் சைடு ரிமூவ் பண்ணிட்டேன். சேம் அதே ப்ராசஸ் தான். ரைட் சைடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரைட் சைடும் அதே மாதிரிக்கு நீங்கள் மேலே இருக்கக்கூடிய நட்டை கழட்டிட்டு ஸ்டெம்பை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடும். நம்மளோட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஸ்டெம்பு வந்து லைட்டாக பெண்டு இருக்குது. அதனால இதை வந்து நம்மளால் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியல. என்ன ரீசன் பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஸ்டாப்பரை யூஸ் பண்ணி நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நட்டை வந்து கழட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் கையில் பிடிச்சி அந்த நட்டை கழட்ட முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். பெஞ்ச் வைஸ் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இந்த ஸ்டாப்பரே ஈஸியான விஷயந்தான். இதில் வச்சுட்டு ஒரே ஒரு ரிஞ்ச் இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஈஸியாக வச்சு கழட்டிக்கலாம். வீட்டில் கழட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை கழட்டி முடிச்சதுக்கப்புறம் வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ரப்பரை எடுத்து புதுசாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைட் நட்டில் வந்து அப்படியே போட்டுக்கலாம். டேமேஜ் இல்லாமல் பார்த்து எடுத்துருங்க. சப்போஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இது நீங்கள் கேட்டு நீங்கள் வேறு வாங்கி புதுசாக போட்டுருங்க. ஏன்னா இது வழியாக தான் ஆயில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு நம்மளுடைய அந்த புது நட்டில் வந்து அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிச்சு. இனிமேல் ஸ்டெம்பில் வந்து டேரெக்டாக ஃபிட் பண்ணுறது தான் வேலையே.
ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இந்த புதுசாக இருக்கக்கூடிய ஹைட்டாக இருக்கக்கூடிய அந்த நட்டை வச்சு அப்படியே டைட் பண்ணிடலாம். இதுவும் ஃபைனலாக நீங்கள் டைட் பண்ணும்போது ஓரளவுக்கு கையில் டைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப்பரில் வச்சு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரிக்கு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு கையில் டைட் பண்ணிடுங்க. அது இந்த கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை கொடுத்து நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக டைட் ஆகிடுச்சு. அந்த கேப்பில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு அதுக்கு மேலே டைட் பத்தலை அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஸ்டாப்பரில் வச்சு, இது வந்து கலட்டுறதுக்கு எடுத்த வீடியோ, மாட்டுறதுக்கும் சேம் இதே மாதிரி தான். ஸ்டாப்பரில் வச்சு ஆடாமல் நிப்பாட்டிட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர்க் ரப்பர் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இதுக்கு எந்த அளவுக்கு கேப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தான் ஹைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஸ்டாக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரப்பர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். இந்த சைடும் நீங்கள் இந்த ரப்பரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் சின்ன ரப்பர் போட்டிங்க அப்படின்னா ஃபோர்க் ஹைட் பண்ணும்போது செட் ஆகாது. லாங் ரப்பர் போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து இதாக இருக்கும். நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரைட் சைடில் வந்து ஸ்டெம்பு வந்து பெண்டாக இருக்குது. அந்த காரணத்தினால என்னால் இந்த நட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியலை. நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஸ்டெம்பில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, லேத் ஒர்க் இருக்குது. அது முடிச்சுட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் நிறைய பேர் மாறி மாறி எல்லா வீடியோலையும் கமெண்ட்டில் இந்த வீடியோவை பற்றி கேட்டிங்க. அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். ஃபைனலாக நான் அதை ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகே, கேபிளை பற்றி நிறைய சந்தேகம் இருக்கும். அதையும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிரேக் கேபிளை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக பிரேக் கேபிள் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். டேரக்ட் ஃபிட்டு தான், எந்த வித ஆல்ட்ரும் பண்ண வேண்டியது இல்லை. ஸ்ப்ளெண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டி 2008 மாடலு. மேக்ஸிமம் எல்லா மாடலுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். புதுசாக இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமில் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வரலாம். மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கீழே 2 பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மிஞ்சி போனால் மேலே இந்த பிளாஸ்டிக் தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடச்சி எடுத்துடலாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. கீழெல்லாம் சேம் தான் இருக்கும். பட் ஸ்பீடாமீட்டர் கேபிளை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் இருக்குது. நிறைய பேர் ஓல்ட் ஆக்டிவாவோடது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கேட்டு தான் வாங்கினேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது. கேபிளோட லென்த்து பெருசாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாயிண்ட் வந்து இந்த மாதிரி நீடில் மார்க் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது பாருங்கள். இல்லை பேஷன்லாம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பேஷன் ப்ரோ அதுலலாம். பட் ஸ்ப்ளெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமே நீடில் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னோடய வண்டியில் காட்டுறேன், நம்மளோட ஓல்டு மாடலு பார்த்தீங்கன்னா இதுவும் நீடில் டைப்பில் தான் இருக்குது. கேபிளில் மேலே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கீழேயும் இருக்குது. பட் நான் வாங்கியிருந்த இந்த ஆக்டிவா கேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேறு டைப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் கேபிள் மட்டும் வாங்கும்போது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு எது செட் ஆகும்னு பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு கீழே இந்த டைப் இருந்துச்சு அப்படின்னா இது ஓல்ட் ஆக்டிவாவோடது, கீழேயும் உங்களுக்கு நீடில் மார்க் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவா 4Gயோடது செட் ஆகும். நீங்கள் கழட்டி பார்த்துட்டு இல்லை கேபிளை கையோடு கொண்டு போய் இந்த டைப்பில் ஆக்டிவாவுக்கு இது வேணும்னு சொல்லிட்டு ஆக்டிவாவோடது டேரக்ட் ஃபிட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம வண்டியில் ஃபிக்ஸ் பண்ண முடியல, சின்ன ஒர்க் இருக்கிறதுனால. மற்றபடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், கேபிள் என்ன இது, முடிஞ்ச அளவுக்கு எல்லா டவுட்டுமே இதில் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா MK by PITSTOP அப்படிங்கிற நம்ம ஸ்டோரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம சேனலை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.